நடிகையோட சிம்பு அவரு காதல்ல இருக்காரா? சீக்கிரமா திருமண அழைப்பெல்லாம் கொடுக்க போறாரா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் சிம்பு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்க காரணமே சின்ன வயசுல இருந்தே அவர் நடிக்கிறாரு. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான சிம்பு அவர்கள் 2002 காதல் அழிவதில்லை இந்த படம் வழியா தான் ஹீரோ ஆனாரு. அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்கள், நிறைய சர்ச்சைகள், எதிர்மறை விமர்சனங்கள்னு நிறைய சிக்கல்ல சிக்கினாரு சிம்பு அவர்களும். கிட்டத்தட்ட 30 கிலோ எடையை குறைச்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு மறுபடியும் சினிமாவில். அடுத்தடுத்து படங்களை தேர்வு செய்து ரொம்ப அருமையா நடிச்சாரு. சொல்ல போனா இவர் கடைசியா நடிச்ச 10 தல படமும் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை வாங்கி இருந்துச்சுன்னு சொல்லலாம். தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல சிம்பு அவரே இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கமல் அவர் தான் இந்த படத்தை வந்துட்டு தயாரிச்சிட்டு இருக்காரு. படத்தோட வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சிம்பு அவருக்கு பெரிய பக்கபலமா இந்த படம் இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில சிம்பு அவருக்கு இப்ப 41 வயது ஆச்சு. எப்பங்க திருமணம் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா திருமணத்தோட சந்தோஷமான செய்தியும், அதாவது இப்பெல்லாம் பிரபலங்கள் சமூக வலைதளங்கள் வழியாதான் திருமணம் நடந்து முடிஞ்சதை புகைப்படத்தை பதிவிட்டு சொல்றாங்க இல்லையா? அதே போல சிம்பு அவர்களும் சீக்கிரமா இந்த மாதிரி புகைப்படம் பதிவிட்டு திருமணமான விஷயத்த சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில இன்னுமே எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லல. சோ ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட இருந்த சந்தோஷமான செய்தி வரும்னு. அந்த வகையில கொஞ்ச நாளா சிம்பு அவருக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறதாலாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. டி ராஜேந்தர் அவருக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்து இப்ப அவர் குணமாகி இருக்காரு. அந்த வகையில நடிகை நித்யா அகர்வால் அவங்க கூட திருமணம் நடக்க போவதா நிறைய வதந்திகள் எல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் வந்த நிலையில சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஆனாலும் ரசிகர்கள் குழப்பத்துல தான் இருக்காங்க. சீக்கிரமா சிம்பு அவரே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில ஏற்கனவே இவங்களுடைய திருமண செய்தி குறித்து ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வெளியாச்சு. நிறைய பத்திரிகையில எழுதினாங்க. அப்ப யாருமே பதில் கொடுக்கல. முன்னாடி தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகரோட மகளை இவர் திருமணம் செய்ய இருக்காருன்னு செய்திகள் வந்துச்சு. அப்பெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வர்றது எல்லாமே போய் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சிம்பு அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு பதில் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லா செய்திக்கும் இவங்க பதில் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப நிதி அகர்வால் அவங்க கூட காதல்ல இருக்காங்க, இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு செய்தி வந்ததப்பெல்லாம் எந்த ஒரு விஷயமே அவங்க சொல்லல. எதுக்குமே அவங்க பதில் கொடுக்கல. சொல்ல போனா இது போய் அப்படின்னு கூட சொல்லல. இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட நிறைய புகைப்படங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்திலும் வைரல் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஒருவேளை உண்மையாலுமே காதல்ல இருக்காங்களா, சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படியோ சிம்பு அவர்களும் சீக்கிரமா அவருடைய திருமண செய்தியை சொல்ல போறாரு. இந்த வருஷம் கண்டிப்பா அவர் திருமணம் பண்ணிக்க இருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட அவருடைய ரசிகர்கள் இந்த செய்தியை அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரோட அடுத்தடுத்த படங்களுக்காக ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பிக் பாஸ் சீசன் 8 சிம்பு அவர் தான் தொகுத்து வழங்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவருடைய பெயர் அடிபட்டுச்சு. அவரை தொகுப்பாளரா போட்டிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.